விஜய் என்டிஏ பக்கம் போலனா கூட அவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்ற கருத்துல நான் சொல்றீங்களா? தான் சொல்கிறேன், விஜய் ஸ்பாய்லர். தனியாக நின்னா அங்கே போனால் டெஸ்ட்ராயர். டிஎம்கேவை ஸ்பாயில் பண்ணுவார். அவங்க ஒரு 60-70 சீட்டோட முடங்குவாங்க. மீதி இவர்கள் பிடிப்பாங்க. விஜய் 3-4 சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம், அவ்வளோதான். அதை தாண்டி பெரிய அளவு வெற்றியெல்லாம் விஜயால் வர முடியாது. ஏன்னா ஒரு தொகுதிக்கு இவ்வளோ சதவீதம் வாக்கு அப்படின்னா 25% அந்த மாதிரி வாங்கினாருன்னா ஒன்றும் இல்லை. சில இடங்களில் 30%, 32% வாங்குறாரு அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெற்றி வாய்ப்பு ஒரு 8, 5 இந்த மாதிரி சுருங்கிடும். திமுக அவர்கள் வெற்றி பெற ஆட்சியை தக்க வைக்க போராடுவார்கள். ஆனால் மக்களுடைய எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி, இன்னும் பல பிரச்சனைகள், விஜய் பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே என்டிஏக்கு சாதகமாக போய் முடியும். இது விஜய் தனியாக நின்னார். விஜய் அங்கே போய் சேர்ந்து நின்னார்னா பெரிய அளவு டெஸ்ட்ராயர். 210ன்னு அவங்க பொதுக்குள்ளே போட்டாங்கல்ல ஏடிஎம்கே, அந்த 210 சாதாரணமாக ரீச் பண்ணுவாங்க. டிஎம்கேலாம் எதிர்கட்சி அந்த 3வது 4வது இடத்துக்கு 2011 மாதிரி ஆகிடுவாங்க. எதிர்கட்சிகள் கூட இருக்கிற தோழமை கட்சிகள்லாம் காணா போயிடும். இது கண்டிப்பாக நடக்கும்.